வணக்கங்க. ஷட்டர் மிஷின் எடுக்கணும்னு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயிகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம எம்கேல 12 மிஷின் ரெடியாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கோம். நம்ம எம்கேல எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லேசர் கட்டிங் ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு கட்டிங் எஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% மேனுஃபேக்சரர். இந்த ஷட்டருக்கு தேவையான ஷாஃப்ட்லேருந்து பிளேட்லேருந்து எல்லாமே நம்ம லேத் ஒர்க் ஷாப்பில் மிஷினிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மாற்றோம். இன்றைக்கி நான் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன், புதுசாக ஷட்டர்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லோ குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக நான் பேச வரலைங்க. பட் இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஸ்டமர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸ்பேர்ஸ் வந்து ஓஇஎம்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியாது. நம்ம எம்கேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, மலேசியா நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமே நம்ம மிஷின் 1000க்கு மேற்பட்ட மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷட்டர் மிஷின் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தூக்கி எறியக்கூடிய பொருள் அல்ல. மிஷின் தேய்மானமாச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் நீட்டாக குவாலிட்டி மாற்ற மாதிரி இருக்கணும். நம்ம எம்கேல ஸ்டாண்டர்டைஸ் பார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால ஈஸியாக உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ரெடியிலே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வருஷம் ஒரு ஷட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ நாள் ரன் ஆகுது, எவ்வளோ நாள் ஜிஎஸ்டி அவங்க வச்சுருக்காங்க, ஸ்பேர்ஸ் எப்படி அவைலபிளாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நம்ம ஷட்டர் மிஷினை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.